ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயித்து காட்டும். நம்ம சேனல்ல நிறைய சிறுதொழில் பத்தி நிறைய வீடியோ போட்டுட்டே வர்றோம். பார்க்காதவங்க சேனலை ஓபன் பண்ணி வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் 500 ரூபாய் டெய்லி வருமானம் வர்ற மாதிரி பிசினஸ் இருந்தா சொல்லுங்க சிஸ்டர்னு கேட்டிருக்காரு. டெய்லி 500 ரூபாய் சம்பாதிக்கிற மாதிரி சில சிறு தொழில்களை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போற பிசினஸ் ஐடியா, தமிழ் நல்லா எழுத தெரிந்தா போதும் இந்த பிசினஸை செய்யலாம். ஒவ்வொரு ஊர்லயும் வில்லேஜ் ஆபீஸ், தாலுகா ஆபீஸ், பஞ்சாயத்து ஆபீஸ், நிறைய கவர்மெண்ட் ஆபீஸ்லாம் நம்ம பார்த்திருப்போம். அங்க நிறைய மக்கள் வருவாங்க. பர்த் சர்டிபிகேட், டெத் சர்டிபிகேட், வாரிசு சர்டிபிகேட், அந்த சர்டிபிகேட், இந்த சர்டிபிகேட், ஏகப்பட்ட சர்டிபிகேட் இருக்கு. இதெல்லாம் சில சர்டிபிகேட் ஆன்லைன்ல வாங்கலாம். இருந்தாலும் சில சர்டிபிகேட் கவர்மெண்ட் ஆபீஸ்ல போய் டைரக்டா தான் ஃபார்ம் எழுதி கொடுத்து வாங்க முடியும். ஏதாவது ஒரு சர்டிபிகேட் வாங்க நம்ம போனாலும் ஃபார்ம் எழுதி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மனு எப்படி எழுதுறது அப்படின்னு தெரியாம நிறைய பேர் முழிச்சிட்டு நிக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ஒர்க்கை தான் நம்ம பிசினஸா எடுத்து செய்ய போறோம். ஒயிட் பேப்பர் கொஞ்சம், பென்னு, ஒரு சேர், ஒரு டேபிள், இவ்வளவு இருந்தா போதும் இந்த பிசினஸை செய்யலாம். சேர் டேபிள்லாம் அங்கேயே நம்ம பக்கத்துல எங்கேயும் வாடகை கூட எடுத்துக்கலாம். ஒரு 50 ரூபா கொடுத்தா போதும். சேர் டேபிள்லாம் நீங்க வாடகைக்கே எடுத்துக்கலாம். நீங்க ஒரு ஃபார்ம் எழுதி கொடுத்தா ஒரு 25 ரூபா அல்லது 30 ரூபா வாங்கலாம். ஒரு 10 பேருக்கு எழுதி கொடுத்தா கூட ஒரு 300 ரூபா சம்பாதிக்கலாம். அந்த ஆபீஸ் வாசல்லே ஒரு டேபிள் சேர் போட்டு நம்ம உட்கார்ந்தாலே போதும். நிறைய பேர் வந்து நம்மள்ட்ட எழுத கொடுப்பாங்க. இதை செய்யறவங்கள்ட்ட இருந்து இதோட ஃபார்மேட் மட்டும் நீங்க பார்த்துட்டு இதை நீங்க பிசினஸா பண்ணலாம். ஒரு 20 பேருக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா டெய்லி 500 ரூபா சம்பாதிக்கலாம். இதுக்கு எந்த கடையும் வாடகைக்கு எடுக்க தேவையில்லை. இந்த ஆஃபீஸ் ஒர்க்கிங் டைம்ல மட்டும் நம்ம இருந்தா போதும். அவங்க ஆஃபீஸ் டைம் எவ்வளவு நேரமோ அந்த டைம் வரைக்கும் நம்ம இருந்தா போதும். சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல டெய்லி 500 ரூபா சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம். ரோட்ல ஹைவேல எல்லாம் பார்த்திருப்பீங்க. இளநீர் கடை, நொங்கு சர்பத், இதை மாதிரி கடைகள்லாம் நிறைய பார்த்திருப்பீங்க. ரோட்ல போற வர கார்ல எல்லாம் போறவங்க எல்லாம் காரை நிப்பாட்டி இதை குடிச்சிட்டு போவாங்க. ஒரு இளநீ 30 ரூபா 40 ரூபாய்க்குலாம் விற்பாங்க. சென்னையில எல்லாம் 50 ரூபா 60 ரூபாய்க்கு கூட விற்பாங்க. நல்ல லாபம் தர்ற ஒரு தொழில். இதுக்கு சும்மா ரோட்டு ஓரத்துல ஒரு மர நிழல்ல கடை போட்டா கூட போதும். இளநீர் மட்டும் கொஞ்சம் மொத்தமா வாங்கிக்கணும். அடுத்து கொஞ்சம் ஸ்ட்ரா வாங்கிக்கணும். அவ்வளவுதான் இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு இளநீல ஹோல்சேலா வாங்கும்போது உங்களுக்கு ஒரு 10 ரூபாய்க்கு கிடைக்கும். அதை நீங்க 40 ரூபாய்க்கு வித்தா கூட ஒரு இளநீல 30 ரூபா உங்களுக்கு லாபம் கிடைக்கும். 100 இளநீ வித்தீங்க அப்படின்னா 300 ரூபாய் லாபம் கிடைக்கும். இது கூடவே நொங்கு சர்பத், நன்னாரி சர்பத், இதை மாதிரி எல்லாம் சேர்த்து போடலாம். அடுத்தது ஒரு சூப்பரான ஐடியா. ஏதாவது ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டல் வாசல்ல இந்த இளநீ கடையை போட்டீங்க அப்படின்னா பிசினஸ் சூப்பரா நடக்கும். ஆப்ரேஷன் பண்ண பேஷண்ட்களுக்கெல்லாம் டாக்டர்ஸ் சொல்றது இளநீ கொடுங்க அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. அதனால நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் முன்னால இளநீ கடை போட்டாலும் பிசினஸ் சூப்பரா ஓடும். ஒவ்வொரு பெரிய ஹாஸ்பிட்டல் முன்னாலையும் வெறும் இளநீ கடை போட்டா கூட போதும். ஒரு இளநீ வாங்கினீங்க அப்படின்னா ஒரு இளநீ 15 ரூபா போட்டா கூட 1500 ரூபா. ஒரு போக்குவரத்து செலவு, வண்டி வாடகை, அது ஒரு 500 ரூபாய். எல்லாம் சேர்த்து 100 இளநிக்கு 2000 ரூபாய் உங்களுக்கு செலவாகும். இதுல 100 இளநீ வித்து முடிக்கும் போது உங்க கையில 3000 ரூபாய் இருக்கும். செலவு 2000 ரூபாய் போக 1000 ரூபாய் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு சூப்பரான ஒரு பிசினஸ். நெக்ஸ்ட் பார்க்க போற பிசினஸ், வெறும் 100 ரூபா இருந்தா போதும் இந்த பிசினஸ் பண்ணி டெய்லி 500 ரூபா சம்பாதிக்கலாம். ஒரு மீல்ஸ் வாங்கி சாப்பிடணும்னா கூட 120 ரூபா கொடுக்கணும். 100 ரூபாய்க்கு என்ன பிசினஸ் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? கண்டிப்பா ஒரு பிசினஸ் இருக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நிறைய பேர் சாப்பாடு சாப்பிடும்போது சைட் டிஷ்ஷா சாப்பிடுவாங்க. அதாவது அரிசி வடகம், ஆனியன் வடகம், மோர் மிளகாய், இது இல்லாம நிறைய பேருக்கு சாப்பாடு சாப்பிட முடியாது. இதுல எது பண்ணாலும் உங்களுக்கு 100 ரூபாய்க்குள்ளதான் ஆகும். இது வீட்லயே நம்ம ஈஸியா பண்ற ஒரு நல்ல பிசினஸ். நீங்க 100 கிராம் 100 கிராமா பாக்கெட் போட்டு 10 ரூபாய் ஒரு பாக்கெட்னு வித்தா கூட, ஒரு கடைக்கு ஒரு 10 பாக்கெட் போட்டா கூட 5 கடைக்கு 50 பாக்கெட் போடலாம். ஒரு பாக்கெட் 10 ரூபாய் அப்படின்னா 50 பாக்கெட்டுக்கு உங்களுக்கு 500 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த பிசினஸ் உங்க வீட்டுல இருக்க லேடிஸே பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்க மார்க்கெட்டிங் மட்டும் பண்ணா போதும். வீட்டுல இருந்தே டெய்லி 500 ரூபாய் சம்பாதிக்கலாம். இன்னைக்கு சூப்பரான 3 சிறு தொழில்கள் பார்த்தோம். டெய்லி 500 ரூபாய் ப்ராஃபிட் சம்பாதிக்கிற மாதிரி உள்ள சூப்பரான ஒரு பிசினஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. பிசினஸ் ஐடியா தேவைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.